அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை வைகுண்ட ஏகாதசி நாளில் மறந்தும் செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும், என்னென்ன விஷயங்களை கண்டிப்பாக நாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். இப்போது நாளைய தினம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி வருது. ரொம்பவே சிறப்பானது. ஏன்னா பெருமாளை நாம் வழிபட்டாலே மகாலட்சுமியினுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ மகாலட்சுமிக்கு உகந்த வெள்ளிக்கிழமையில் நம்மளுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி வருவது மிக மிக சிறப்பானது. அதுவும் இந்த 2025ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 2 வைகுண்ட ஏகாதசி வருது. இப்போ நாளைய தினத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் 10ஆம் தேதி வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இயர் எண்டு டிசம்பர் 30ஆம் தேதியும் நம்மளுக்கு வருது. ரொம்பவே நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வேணும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், வாழ்க்கையில் எதையாவது ஒன்றை பிடிச்சி முன்னுக்கு வந்துடலாம்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த ஏகாதசி அப்படிங்கிறது அமையும். கண்டிப்பாக இந்த ஏகாதசியில் நீங்கள் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டீங்க அப்படின்னா அடுத்த வருடம் ஏகாதசி வரும் பொழுது நீங்கள் வாழ்க்கையில் ஒரு படி முன்னேறி இருப்பீங்க. அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக பெருமாள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் ஒரு முறை இந்த ஏகாதசி விரதம் இருந்து பாருங்க. நிச்சயம் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கும். அதுவும் நம்மளுக்கு வருடத்தில் பார்த்தீங்கன்னா 24, 25 ஏகாதசி வரும். ஆனால் அந்த ஏகாதசியெல்லாம் வழிபாடு செய்யாவிட்டாலும் இந்த வைகுண்ட ஏகாதசியில் நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா வருடம் முழுவதும் ஏகாதசி அன்று விரதம் இருந்து நம்ம பெருமாளை வழிபட்ட பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அப்போ எப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஏகாதசி அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நாளைய தினத்தில் வரக்கூடிய ஏகாதசியில் நீங்கள் விரதத்தை இருந்து கண்டிப்பாக பெருமாளை சேவிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வைகுண்ட ஏகாதசியில் மட்டும்தான் சொர்க்க வாசல் திறப்பாங்க. பரமபத வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் பார்த்தீங்கன்னா அந்த பரமபத வாசல் வழியாக வரும்பொழுது பார்க்க கண்கோடி வேண்டும். அப்போ நம்ம பின்னாடியே வரும்பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கும் வைகுண்ட பதவி நிச்சயம் கிடைக்கும். இந்த ஏகாதசியில் வழிபட்டோம் அப்படின்னா சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். இன்னொரு பிறவியே இல்லாத வைகுண்ட பதவி அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு ஒரு வழிபாட்டினால பல நன்மைகள் நடக்கும். அப்பேற்பட்ட நாளில் நாம் மறந்தும் செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்களும் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன்றொன்னா பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாள் வழிபாடு அப்படின்னாலே துளசி இலைகள் இல்லாமல் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது நிறைவு பெறாது. கண்டிப்பாக நாளைய தினத்தில் 1-2 துளசி இலைகளாவது பெருமாளுக்கு சாத்தி நாம் வழிபாடுகள் செய்ய வேண்டும். நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போனாலும் துளசி மாலைகள் வாங்கி பெருமாளுக்கு சாத்திட்டு நீங்கள் அப்படியே அந்த பரமபத வாசல் வழியாக சொர்க்க வாசல்னு வச்சுருப்பாங்க. எல்லா பெருமாள் கோவில்லையும் நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சொர்க்க வாசல் திறப்பாங்க. அந்த வாசல் வழியாக நீங்கள் பெருமாளை தரிசித்து விட்டு வர வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த துளசி இலைகளை நாளைய தினம் பறிக்கவே கூடாது. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஏகாதசி இது மாதிரி நாட்களில் துளசி இலைகளை பறிப்பது பாவமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இன்றைய நாளே வாங்கி நீங்கள் பறித்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைம்மா நான் மறந்துட்டேன், எனக்கு தெரியலை, நான் இப்போ தான் லேட்டாக தான் இந்த பதிவு பார்க்குறேன், நான் கரெக்டாக வெள்ளிக்கிழமையே பார்க்குறேன்னேம்மா அப்படின்னா பரவாயில்ல, கடையில் வாங்கிக்கோங்க. ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்து துளசி இலைகளை கடைகளில் வாங்கிட்டு நீங்கள் வழிபாடுகள் செஞ்சுக்கோங்க. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நாம் காலையில் நேரமாக பரமபத வாசல் திறந்துருவாங்க. அப்போ நம்ம வீட்டில் வழிபாடு முடிச்சுட்டு கோவிலுக்கு போகணுமா, இல்லை கோவிலில் வழிபாடு செஞ்சுட்டு வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிடணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் தீபம் ஏற்றி நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் கோவிலுக்கு செல்ல வேண்டும். ஏன்னா மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம வீட்டில் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பானது. அதனால் நீங்கள் எப்போ இந்த மாதம் மட்டும் இல்லை, நீங்கள் எப்போ விசேஷமான நாட்களில் கோவிலுக்கு போகிறீங்களோ முதல்ல வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு தான் நீங்கள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய வேண்டும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்கள் இதை ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது.
பெண்கள் வந்து தலைக்கு நீங்கள் நாளைய தினம் வந்து குளிக்கணும் கட்டாயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீர் சொட்ட சொட்ட அப்படியே பூஜை ரூமில் போய் வழிபாடு செய்வாங்க. தலையிலேருந்து அப்படியே நீர் வந்து தண்ணி வந்து சொட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் அப்படி செய்யவே கூடாது. தலையை நல்லா முன்னாடியே குளிச்சுட்டு காய வச்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் பூஜைகள் பண்ணுவது தான் ரொம்பவே சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாளைய தினம் உங்கள் வீட்டில் துளசி மாடம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக துளசி மாடத்திற்கு தீபம் ஏற்றி வச்சுட்டு கண்டிப்பாக துளசி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைய தினம் முழுவதும் வந்து உபவாசமாக இருக்க வேண்டும். அதனால் அரிசி வகையான சாதங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல், இப்போ மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறோம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம், ஆனால் நாங்கள் எப்படி விரதம் இருப்பது அப்படின்னு கேட்பீங்க. பால் பழம் அது மாதிரியான உணவுகளை ரொம்ப எளிமையாக டைஜஷன் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த விரதத்தை தாராளமாக இருக்கலாம். அதற்கப்புறம் இன்னொன்று ஏகாதேசி, வைகுண்ட ஏகாதேசி அப்படின்னால விரதம் கண் விழித்து இருப்பது, இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அப்போ நைட்டு நம்ம கண்ணு முழிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மூவி பார்ப்பது, ஃபோனில் கேம் விளையாடுவது, ஃபோன் பேசிகிட்டு இருப்பது, இல்லை ஏதாவது விளையாடுவோம் அப்படின்னு கேம்ஸ் ஏதாவது விளையாடுறது, இது மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக நாளைய தினம் செய்யக்கூடாது. இரவு நேரத்தில் நீங்கள் கண் விழிக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் இறைநாமங்களை ஜெபித்து கொண்டே நாராயணா நாராயணா ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே நீங்கள் இரவு முழுவதும் கண் விழித்து இறைவனுடைய திருநாமத்தை ஜெபித்து கொண்டே இருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விரதம் இருப்பாங்க. ஆனால் நம்ம நெய்வேத்தியமாக வச்சு நாம் வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தாராளமாக நீங்கள் அதை வந்து நெய்வேத்தியத்தை பிரசாதமாக கொடுக்கலாம். அப்படி நீங்கள் நெய்வேத்தியம் நாளைய தினம் செய்யும் பொழுது இந்த நெல்லிக்காய் கண்டிப்பாக இடம்பெறுவது ரொம்பவே முக்கியம். அதனால் நெல்லிக்காயை கண்டிப்பாக வைக்கணும். அதற்கப்புறமாகவுமே நீங்கள் பாரணை செய்கிறீங்க. இப்போ விரதம் இருப்பவங்க சனிக்கிழமை பாரணை முடிக்கணும். விரதம் முடிக்கும் பொழுது அந்த நெல்லிக்காய், சுண்டைக்காய், அகத்திக்கீரை இது எல்லாமே கண்டிப்பாக உணவுகளில் சேர்த்துக்கணும். அதையும் நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் இந்த வைகுண்ட ஏகாதேசி அன்று மாவிளக்கு தீபம் போடுவாங்க. நம்ம எப்படி புரட்டாசி சனிக்கிழமையில மாவிளக்கு தீபம் ஏற்றுறோமோ அதே மாதிரி பெருமாளுக்கு நாளைய தினம் வந்து மாவிளக்கு தீபமும் ஏற்றுவாங்க. அப்படி நீங்கள் மாவிளக்கு தீபம் ஏற்றுறீங்கன்னா அந்த மாவை வந்து வேஸ்ட் பண்ணாமல், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை வேஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து நீங்கள் முழுமையாக சாப்பிடணும். அது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, உங்களால் முடியல அப்படிங்கிறவங்கள அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து அதை வந்து நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிடணும். அதை வந்து கீழேயோ வேஸ்ட்டாவோ இல்லை குப்பை கூடைகள்லையோ கட்டாயம் அதை போடவே கூடாது. அந்த தவறையும் செய்யாதீர்கள். இப்போ நான் சொன்ன தகவல் வந்து எனக்கு தெரிஞ்ச 1-2 விஷயங்கள் தான். உங்களுக்கு தெரிந்தது கீழே என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.